இன் 45 இயர்ஸ், ஓகே, உங்களுடைய இன்னும் 5 வருட காலத்தில் வேர் யூ வில் பி? இந்த கம்பெனி எந்த இடத்துல இருக்கும்? நீங்க என்ன பொசிஷன் ரீட்டைன் பண்ணிருப்பீங்க? அடுத்த 5 ஆண்டு திட்டம் என்ன? அரசுகளுக்கு இருப்பதை போல. அடுத்த 5 ஆண்டுல வந்து நாங்க இப்போதைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜி வந்து எவ்வளோ நாள் வந்து உயிர் வாழுன்றது வந்து ரொம்ப அதை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால நான் சொன்ன மாரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் வில் எக்ஸ்பேண்ட் அவர் விங்ஸ் அப்படின்றது தான். இப்போ வந்து அதற்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து டேட்டா குவாலிட்டி ஸ்பெசிஃபிக்கா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஜாப் மேனேஜ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எங்களுடைய டெக்னாலஜிலேயே வந்து வேரியஸ் விங்ஸ் வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்தே வந்து சில சிடிஓஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்க கம்பெனிலேயே வந்து எங்க கூட 5 வருஷம் டிராவல் பண்ணவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூனிட் கிரியேட் பண்ணி they are becoming a CTO and CMO of that unit and they are going to run it. ஸோ அவங்க தான் ஹெட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஹெட் பண்ணுவாங்க. நான் வந்து வெறும் ஒரு ஆங்கராக இருப்பேன், இல்லை வந்து ஒரு அட்வைசராக மட்டும் வெளியே இருந்து இது பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறோம். அதுவும் வந்து அந்த யூனிட் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்க்காக தான் வந்து பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் வந்து எங்களுக்கும் ஃப்ரெஷ் ஒர்க்கு சம்மந்தமே கிடையாது. எஸ்ஏபி நாங்கள் இருக்கிறது எஸ்ஏபி, அவங்க இருக்கிறது ஃப்ரெஷ் ஒர்க்ஸ். பட் நாங்கள் என்ன பார்த்தோன்னா இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன ஒரு இது பார்த்தோன்னா, நாங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம், அவங்க வந்து ரெக்வஸ்ட் எல்லாம் வாங்குறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை எப்படி ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணலாம் எஸ்ஏபிக்குன்றதுல தான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. அதாவது ஒரு யூசர் வந்து அவனுக்கு ஒரு தேவைன்னும் போது என்ன பண்ணுவான்னா ஃப்ரெஷ் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு டிக்கெட்டை கிரியேட் பண்ணுவான். அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு எங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு மேனுவலாக அந்த வேலையை பண்ணுவாங்க. அது வந்து அதுதான் ஜீரோ டச் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. அதை எப்படி எனேபிள் பண்ணலாம், இதில் வந்து எஸ்ஏபி வேர்ல்டுக்குள்ளே இந்த ஜீரோ டச் ஆப்ரேஷன்ஸ் எப்படி கொண்டு வரலாம், ஃப்ரெஷ் ஒர்க்கையும் சிம்ஃபனியும் இன்டெகிரேட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் யூனிட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த சர்வீஸ் யூனிட்டுக்கு வந்து ஒரு சிடிஓவும் சிஎம்ஓவும் போட்டு they are going to run that show. And I'm going to so Freshworks and Symphony is going to work together. Good. We have made a partnership. So என்ன ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா 5 வருஷத்துல எங்க டர்ன் ஓவர் இதுவா இருக்கும்? டர்ன் ஓவரை பத்தி நான் ரொம்ப யோசிச்சது இல்லை. டர்ன் ஓவர் பத்தி அதுவே நிம்மதி இல்லை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து நிறைய ப்ரெஷர்ஸ். நான் இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரீயாக வந்து என்னால் ஆப்ரேட்டே பண்ண முடியாது. பட் இப்போ வந்து என்னால் நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து என் கூட நிற்கிறதுக்கு வந்து டீம்ஸ் இதை நான் தனியாகவும் பண்ணல. இந்த எனக்குன்னு ஒரு டீம் வந்து அமைஞ்சாங்க. சுப்பிரமணியன் ஒருத்தர், மணி, இப்போ எங்கள் அண்ணன் வந்து கூட இருக்காரு, இன்னும் பலர் வந்து இந்த மாதிரி வந்து அமைஞ்சாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை வந்து இழுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களை மாதிரியான நபர்களை சந்திக்கிறப்ப எல்லாத்தையுமே இந்த கேள்வியை நான் வைப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இதில் ஒவ்வொரு வியூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜோஹோ, வேம்பு மாதிரியானவர்களுக்கு வந்து தே டோன்ட் பிலீவ் இன் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் கிடையாது, இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து நான் அடுத்த லெவலுக்கு போவேன். டெத் இஸ் மை எக்ஸிட் அப்படின்பார் அவர். அதே அவங்க ஸ்கூல்லேருந்தே வந்தவங்களே கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்வெஸ்டர்ஸ் ஆர் மச் நீடட் டு க்ரோ ஃபாஸ்டர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர் உள்ள வர்றது நிறுவனத்தை வளர்க்குங்கிறதுக்கான ஆட்டிடியூடோடையும் சில பேரை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் கரெக்ட். இன்னொரு பக்கம் அது தொந்தரவு, நான் சுதந்திரமாக செயல்படணுங்கிற ஒரு மன அமைப்பும் உள்ளவங்களா இருக்காங்க. ஆக்சுவலாக எது வியாபார ரீதியாக நல்லதுன்னு நினைக்கிறேன்? வியாபார ரீதியாக இன்வெஸ்டர்ஸ் தான். இப்போ என்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 160ன்றதை வந்து என்னால் 1000க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா என்கிட்ட அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. என்கிட்டன்றது வந்து இந்த கம்பெனியில் வந்து அந்த கேப்பபிலிட்டி, இந்த 160 பேரை பில்ட் பண்ணிருங்க இல்லையா, இந்த 160 பேரை நான் இது 1000 மாற்றுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து அவங்ககிட்ட இருக்குது.